எல்லாருக்கும் வணக்கம். வாங்க டேஸ்ட்டாக சத்தானதாக ஈஸியாக ஒரு அவசர சாம்பார் வைக்கலாம். நல்ல வெயிலுங்க, பயங்கர வெயிலாக இருக்குது. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி, அவசரத்துக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கட்டாய சீரகம் போடுவேன். குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம். டேஸ்ட்டுக்கு ஒரு 10 வெந்தயம், குட்டி குட்டி வெந்தயம், நிறையா போட்டாதீங்க. 4 மிளகு போடுங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு. டிஃபனுக்கு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, காரமும் சாப்பிட்லாம். 10 பூண்டு பல், 10 பல்லு வெங்காயம், சின்ன வெங்காயம் பாருங்க. கட்டாயம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட்டாயம் பெருங்காயம் போடுங்க. அவசர குழம்புனால் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் பெருங்காயம். சீரகம், மிளகு, பெருங்காயம்லாம் கட்டாயம் போடும். சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. நல்லா அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு பாருங்க. அவசர சாம்பார். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் மிளகாத்தூள் வேணால் போடுங்க, இல்லைன்னா நான் காஞ்சி மிளகா போடுறேன். குழந்தைங்க சாப்பிட்றது பேராண்டி கேட்டிருக்காரு, அதுக்காக தான் அவசர சாம்பார். உடனே வேணுமா, மினி இட்லி சாம்பார் வேணும். எல்லாம் சாப்பிட்டாங்க, உங்களுக்கு வரும் இருக்குது. அதனால மினி இட்லி சாம்பார் வேணும். மினி இட்லி செஞ்சு வச்சுட்டேன். சாம்பார் ரெடி. ஒரே ஒரு காஞ்சி மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு 3 காஞ்சி மிளகா போடுங்க, அப்படி தான் கரெக்டாக இருக்கும். நல்லா தக்காளி வதங்கட்டும். நல்லா பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி வெங்காயம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவசர சாம்பார் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஊற வச்சுக்குவேன். குக்கர் சின்னதாக இருக்குது, நிறைய ஊற்றினா விசில் மேலே வருது. அதனால் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். புளி பாருங்க, கழுவி ஒரு சின்ன கொட்டை புளி அதிலே போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 5 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர் பருப்பு பத்தாது. 3 டம்ளர் விட்டு ஸ்லோவாக வச்சுட்டோம்னா ஒரு 5 விசில். நீங்கள் காஞ்சி மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா போடலாம். அப்படியும் விருப்பம் இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் இது காஞ்சி மிளகா பச்சை மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு. ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. நம்ம எடுத்து லைட்டாக கரண்டியில் 5 விசில் விடணும். அப்படி கரண்டியில் மசிச்சு விட்டு அப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ வேணாம் உப்பு. வாங்க, அவசர சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாம்பார், இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாம். நல்ல வெயில் எல்லாருக்கும் சொல்லுவோம், ஆனால் என்னால் முடியாது. ஆனால் 9 மணிக்குள்ளே கிச்சன் வேலையை முடிச்சுட்டு வெளியே போயிடணும். அவ்வளோ வெயில், சொல்ல முடியாது, வெயில் அடிக்குது. நானே எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆனால் என்னால் முடியல. இப்போ 10:30 மணி 11 மணிக்கு மேலே 1 மணியே ஆக போகுது. வெயில் பாருங்கள், வேர்த்து கொட்டுது. ஒன்றுமே பண்ண முடியல. சாரி போட மறந்துட்டேன். கஷ்டமாக இருந்தது. சரி, மறந்துட்டேன். இப்போது 5 விசில் மட்டும் ஸ்லோவில் வச்சுட்டோம். சரி வாங்க, 5 விசில் அடித்த உடனே எடுத்து திறந்து, விசில் குறைஞ்சி பின்னாடி திறந்து உப்பு போட்டு கலக்கினா அவசர சாம்பார் ரெடி. டேஸ்ட்டாக சத்தானது. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு லைக் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், எங்கள் பேராண்டி மினி இட்லி கேட்டான். அவனுக்காக இப்போ மினி இட்லி சாம்பார் வேணும். நான் வெறும் சாம்பார், அவனுக்காக மினி இட்லி ஊற்றி இப்போது சாம்பார் தாளிச்சிட்டேன். வாங்க மினி இட்லி எடுத்து கொடுக்கலாம் அவனுக்கு. இட்லி ரெடி. சாம்பார் நல்ல வாசனை. சாம்பார் கலப்பக்குள்ளே
மினி இட்லி அவசர சாம்பார் டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.